ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் 54 வகையான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி கூட்டுறவுத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றதுங்க. அதில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னா, வழங்கல் தொடர் மேலாண்மை ஆய்வறிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. கூட்டுறவு நிறுவனங்களின் சேவைகளை அனைத்து நிலைகளிலும் மேம்படுத்திட ஒருங்கிணைந்த வழங்கல் தொடர் மேலாண்மை திட்டத்திற்கு ஆய்வறிக்கை 20 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 15 கோடியில் நியாய விலை கடைகளுக்கு சொந்தமாக கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெல் கொள்முதல் நிலையம் முதல் நியாய விலை கடைகள் வரை ஒரே முகமையாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயிரி உரங்கள் இருக்க பாருங்க, பயோ ஃபெர்டிலைசர் இனிமேல் பார்த்தா டான்ஃபீட் மூலம் விற்பனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு குறுகிய கால பயிற்சிகள், இணைய வழி படிப்புகளை கொண்டு வராங்க. ஏஐக்கான பயிற்சி, சைபர் செக்யூரிட்டி, நிதி மேலாண்மை போன்ற பாடங்களில் 10,000 பணியாளர்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் சொல்லித்தரப்படும். இதுக்காக 50 லட்ச ரூபாய் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருவாரூர் ஆய்வுக்குடியில் புதிய ஏலக்கூடம் பார்த்தா அமைக்க போகிறாங்க. பன்னடுக்கு கட்டடம் கட்ட விரிவான திட்ட அறிக்கையை ஏற்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1.5 கோடியில் கூட்டுறவுத்துறையின் மனிதவள மேலாண்மை கணினமயமாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புதிய எரிபொருள் நிரப்பு மையங்கள், அதாவது மயிலாடுதுறை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கூட்டுறவு சங்கம் சார்பில் பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு நிரப்பு மையம் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 7.67 கோடியில் பல்நோக்கு சில்லறை விற்பனை நிலையங்கள் இருக்கு பாருங்க. மல்டி பர்பஸ் ரீட்டைல் அவுட்லெட் மொத்தமாக 100 நியாய விலை கடைகள் பல்நோக்கு சில்லறை விற்பனையாக மாற்றப்பட்டு மருந்தகம், ஆவின், இ சேவை மையம், பண்ணை பசுமை நுகர்வோர் கடை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேமிப்பு கடன்களை மேம்படுத்த திட்ட அறிக்கை, அதாவது புதிய சேமிப்பு கடன்களின் தேவை, சேமிப்பு கடன்களை புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்தல் குறித்த திட்ட அறிக்கை இந்த மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் உலர்த்தும் கருவி வசதி மையங்களை கொண்டு வராங்க. முதற்கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் இந்த வசதியை ஏற்படுத்துகிறாங்க. மாநிலம் முழுவதும் இயற்கை வேளாண் விளைபொருட்கள் விற்பனை பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு மின்னணு ஏல முறை விரிவாக்கம். 50 வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 25 லட்சம் மதிப்பீட்டில் மின்னணு ஏழை முறை விரிவுபடுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 300 கோடியில் வேளாண் விளைபொருள் ஈட்டுக்கடன், அதாவது வேளாண் விளைபொருள் ஈட்டுக்கடன் 115 கோடியிலிருந்து 300 கோடியாக அதிகரித்து வழங்கப்படும். கூட்டுறவு கடன் அமைப்புகளை நவீனமயமாக்க விரிவான ஆய்வறிக்கை, கூட்டுறவு கடன் அமைப்புகளின் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் குறித்து விரிவான ஆய்வறிக்கை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் தயார் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் புதிய பாதுகாப்பு பெட்டகங்கள் வைக்கப்படும். அதாவது கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் சேஃப்டி லாக்கர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியாய விலை கடைகளில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். புதிதாக ஏற்படுத்தப்படும் 150 நியாய விலை கடைகளுக்கு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் நியமனத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. புதுசாக 150 ரேஷன் கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் வர பணியிடங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 2,500 கோடியில் டான்ஃபீட் மூலம் விவசாயிகளுக்கு உரம், விதைகள் விற்பனை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 10 கோடியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு விவசாய கழிவு மறுசுழற்சி கட்டணங்கள் அதாவது கடன்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மின்வாகன மின்னேற்ற நிலையங்களை கொண்டு வராங்க. அதாவது சார்ஜிங் இருக்க பாருங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. கரூர், திண்டுக்கல் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. நியாய விலை கடைகளில் LED தகவல் பலகைகள் அமைக்கிறாங்க. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முதற்கட்டமாக 100 நியாய விலை கடைகளில் 20 லட்சம் மதிப்பீட்டில் LED தகவல் பலகைகள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே அரிசி எத்தனை கிலோ, அது எல்லாமே எவ்வளோ இருக்குது, எல்லாமே LED மூலமாக தகவலை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு QR கோட் கருத்து கேட்பு நடைமுறை 360
கூட்டுறவு பண்டக சாலைகளில் பொருட்களின் தரம் மற்றும் சேவை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் QR கோட் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். இது சேவைகளை மேம்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாகனங்களின் நிகழ்நேர கண்காணிப்பு நடைமுறை. புது விநியோக திட்ட பொருட்கள் நகர்வு செய்யும் வாகனங்களை நிகழ்நேர கண்காணிப்பு செய்யப்படும் நடைமுறை, அதாவது ரியல் டைம் வெஹிக்கல் டிராக்கிங் வசதியை பொறுத்துறாங்க. 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாநில அளவிலான வணிக திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு அலகு பற்றி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறை சேவைகளை மேம்படுத்தவும் புதிய சந்தை வாய்ப்புகளை கண்டறியவும் மாநில அளவில் வணிக திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு அலகு பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. 1.89 கோடியில் தொழிலாளர் ஓய்வறை வசதியை ஏற்படுத்துகிறாங்க. முதற்கட்டமாக சென்னை, சேலம், திண்டுக்கல், காரைக்குடி, மானாமதுரை, சேலம் சந்திப்பு அந்த மாதிரி இடங்கள்லாம் கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூபாய் 13.50 கோடியில் 3 நவீன சேமிப்பு கிடங்குகளை கொண்டு வராங்க. அரியலூர், நாமக்கல் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் 81.60 கோடியில் 15 சேமிப்பு கிடங்குகளை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் நிலையான செயல்பாட்டு நடைமுறை. புது விநியோக திட்ட பொருட்களை கடத்துதல், பதுக்கி வைத்தல் குறித்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மீது துரித நடவடிக்கை ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நடைமுறையை கொண்டு வராங்க. அப்புறம் சிறந்த வளாகம் தரம் உயர்வு. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 18 சேமிப்பு வளாகங்களை பார்த்தீங்கன்னா நட்சத்திர மதிப்பீட்டினை அடைய அதுக்கான தர குறியீடு உயர்த்தப்படும். 12 சேமிப்பு கிடங்குகளுக்கு 6000 எண்ணிக்கை அட்டி கட்டகைகள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. 1.25 கோடியில் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் கண்காணிப்பு CCTV கேமரா பொறுத்துறாங்க. ரூபாய் 12.61 கோடியில் சேமிப்பு கிடங்கு பராமரிப்பு பணிகளை மேம்படுத்துகிறாங்க. அரிசி தரம் மூட்டைகளின் தடமாறிய QR கோட் டேக்கிங் முறை கொண்டு வராங்க. அதாவது அறவை ஆலையிலிருந்து பெறப்படும் கண்டு முதல் அரிசியின் தரம், மூட்டைகளின் தடமறிதல் ஆகியவற்றின் உறுதி செய்யும் வகையில் QR கோட் டேக்கிங் முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. 81 கோடியில் 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்படும். பசுமை சூழலை உருவாக்க கிடங்கு வளாகங்களில் மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிடங்கு பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. 150 எண்ணிக்கையில் புதிய நியாய விலை கடைகளை உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி, அதாவது 1500க்கும் அதிகமான குடும்ப அட்டைகளை கொண்ட நியாய விலை கடைகளில் பொதுமக்களின் வசதிக்காக புதுசாக ரேஷன் கார்டு பிரித்து ரேஷன் கார்டு உருவாக்குறாங்க. உணவுப் பொருட்களின் தரத்தினை மேம்படுத்துகிற செயலி, அதாவது ஏஐக்கான ஒரு கைபேசி செயலியை உருவாக்குறாங்க. உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, தோரம்பருப்பு, சர்க்கரை மற்றும் இதர பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் உள்ளதை சரிபார்த்து இதை பார்த்தா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பை கொண்டு வராங்க. வாகன வழித்தட மேலாண்மை திட்ட அமைப்பு கொண்டு வராங்க. ஆய்வறிக்கை தயாரிக்க கைபேசி செயலி, அதாவது மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான பொது விநியோக திட்ட அலுவலர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு தகவல் மற்றும் தரவுகளை பதிவேற்றம் செய்து ஆய்வறிக்கை தயாரிப்பதற்காக இந்த ஒரு செயலியை உருவாக்குறாங்க. அலுவலர்களுக்கான ஆய்வு செயலி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நேரடி கொள்முதல் நிலையங்கள், கிடங்குகள் மற்றும் அமுதம் அங்காடிகள் கண்காணிக்க ஆப் கொண்டு வராங்க. புதிய ஒருங்கிணைந்த கண்காணிப்பு இணையதளம் கொண்டு வராங்க. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் துறைகளுக்கிடையான ஒருங்கிணைப்பு, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றினை மேம்படுத்த இன்டகிரேட் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டல் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் புதிய போர்ட்டல் நம்ம எதிர்பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு 150 நியாய விலை கடைகளுக்கு விற்பனை முனை இயந்திரம். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக முக அங்கீகார வசதியுடன் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கூடிய விற்பனை முனை இயந்திரம் கொண்டு வராங்க. அதாவது அந்த மிஷின் இருக்க பாருங்கள், POS மிஷினில் டைரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதில் ஃபேஸ் ஸ்கேனரோட அந்த மிஷின் வழங்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்கான சேவைகள். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் சரியான தகவல்களை பெறவும் புகார்களுக்கு உரிய தீர்வு காணும் வழிமுறைகளை அறிந்த நுகர்வோர் சேவை தொடர்பான விவரங்கள் பெற புதிதாக சேட்பாட் வசதியை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட களப்பயிற்சி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. வருங்கால இளைய தலைமுறையான ஜென்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த பயிற்சியுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக 25 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையினருக்கு மடிகணினி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு கடன் சங்கங்கள் சேவை வழங்கும் சங்கங்களாக தரம் உயர்த்தப்படும். அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் தேவை திறனை மேம்படுத்தும் வகையில்
உரம் மற்றும் விதை விற்பனை, நியாய விலைக் கடை, இ சேவை மையம் மற்றும் கிடங்கு வாடகை உள்ளிட்ட எல்லாமே வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கூட்டுறவு பொருட்களுக்கு வெற்றி வணிக சின்னம் பிராண்டட் லோகோ வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5000 கோடியில் விவசாயிகளுக்கு ஊரக தொழில் கடன் உதவி வந்து வழங்குறாங்க. அதாவது 5000 கோடியில் விவசாயிகளுக்குன்னு தொழில் கடன் உதவி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 7015 கோடியில் சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் வந்து கொடுக்குறாங்க. மகளிருக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்து ஊரக வறுமையை குறைத்து நிதி சுதந்திரத்துடன் சுயசார்பு அடைய செய்யும் வகையில் கூட்டுறவு நிறுவனத்தின் வாயிலாக சிங்கப்பெண் கடன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரூபாய் 5 கோடியில் மஞ்சள், முருங்கை, மிளகு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை ஏற்படுத்துகிறாங்க. 50 கோடியில் பண்ணை கொள்முதல் முறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இணைய உறுப்பினர் சேர்க்கை வலைதளம், அதாவது கூட்டுறவு சங்கங்களின் செயல் எல்லையில் உள்ள அனைவரும் கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினராகி சந்தையின் சேவைகளை பெறும் வகையில் பெருமளவு உறுப்பினர்கள் மெம்பர்ஷிப்பாக இணைப்பதற்காக ஆன்லைன் போர்ட்டல் கொண்டு வராங்க. 6.90 கோடியில் 3452 கூட்டுறவு சங்கங்களுக்கு நுண் தானியங்கி சாதனங்கள் மைக்ரோ ஏடிஎம் வசதியை வந்து பார்த்தா கொண்டு வராங்க. கூட்டுறவு சேவை வலைதளம் மற்றும் மொபைல் செயலியை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் முறையாக மாநில கூட்டுறவு கொள்கையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. 50 கோடியில் விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் திட்டம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. புதிய இணைய வழி கொள்முதல், அதாவது கூட்டு கொள்முதல் குழு கலைக்கப்பட்டு கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பெரும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே வந்து புதிய இணைய வழியாக உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அறிவிப்புகள். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.